மற்றும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் இன்றைய நாளில் மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்ல போகிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த காலகட்டத்தில் எபேசியர் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். எபேசியர் புத்தகத்தில் போன கிழமை 4ஆம் அதிகாரத்துக்கு நான் வருகிற பொழுது உங்களுக்கு நான் ஒரு சொன்ன காரியம் முதல் 3 அதிகாரங்கள், எபேசியர் புத்தகத்தில் முதல் 3 அதிகாரங்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை எங்களுக்கு சொல்லுகிறது. அந்த 3 அதிகாரத்திலும் அவருடைய சுவிசேஷத்தை பற்றி பவுலடியார் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அவர் அதில் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் எடுத்து பார்த்தார். அவர் சொல்றார், இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்குவதற்கு முன்பதாகவே எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று அதில் சொல்லப்படுகிறது. அவர் அப்படி தேர்ந்தெடுத்தது பரிசுத்தமாகவும் வாழ்வதற்காக, எங்களை அவர் ஒரு குறைவில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும் நற்காரியங்கள் செய்வதற்காகவும் அவர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் எங்களை தன்னுடைய பிள்ளைகளாக தத்தெடுத்திருக்கிறார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். இதெல்லாமே இயேசுவின் ஊடாக அவர் எங்களுக்காக செய்த சிலுவையில் அவர் எங்களுக்காக செய்த அர்ப்பணிப்பின் ஊடாகவே நாங்கள் இதை பெற்றுக்கொண்டோம். அதற்கு முன்பதாக நாங்கள் இந்த உலகத்தில் அந்நியர்களாக, இந்த உலகத்தில் பாவமுள்ள வாழ்க்கை, பாவத்தில் மரித்து போன வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் எங்களுக்கு சொல்லுகிறார். அதில் இருந்து எங்களை மீட்டு எங்களுக்கு அன்பின் ஊடாக ஆண்டவருடைய பிதாவின் அன்பு எங்களுக்குள் இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் அவர் எங்களுக்காக செய்த அர்ப்பணித்தின் நிமித்தம் சிலுவையில் பரிசுத்த ஆவியானவர் என்று எங்களுக்குள் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் எங்களுக்கு இருக்கிற சுவிசேஷம், இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தி. அதன் நிமித்தமாக நாங்கள் இப்பொழுது எவ்வாறு வாழ வேண்டும் என்பதுதான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. நான் போன கிழமை சொன்ன முக்கியமான விஷயம் என்னவென்றால், 4ஆம் அதிகாரத்திலிருந்து பேசப்படுகிற நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களின் நிமித்தம் எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை. எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கப்பட்டதால், அதாவது முதல் 3 அதிகாரத்திலும் இயேசு எங்களுக்கு செய்த இந்த நற்காரியங்களின் நிமித்தமே நாங்கள் இன்று இவ்வாறு வாழ வேண்டும் என்று பவுலடியார் சொல்லுகிறார். பெரிய ஒரு வித்தியாசம், ரைட்? நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை, நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சொல்ல முடியும் என்றால் நான் சொல்லுவேன், நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு மேல் வைத்திருக்கிற அன்பை உயர்த்தவும் முடியாது. நீங்கள் செய்கிற பாவங்களினால் ஆண்டவருடைய அன்பை உங்கள் வாழ்க்கையிலிருந்து குறைக்கவும் முடியாது. திரும்பி சொல்லவா? நீங்கள் செய்கிற நற்காரியங்களால் ஆண்டவரின் அன்பை அதிகரிக்க முடியாது. இயேசு ஏற்கனவே உங்களுக்கு அன்பு செலுத்தியபடியினால் தான் அவர் சிலுவையில் மரித்து அவர் உங்களுக்கு உங்களை விடுதலை செய்து விட்டார், ரைட்? அதற்கு மேல் அவருக்கு அன்பு செலுத்த முடியாது. அவர் செலுத்தக்கூடிய அன்பை அவர் சிலுவையில் உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். உங்களுக்காக அவர் மரித்தார். அதை விட அதிகமான அன்பை அவருக்கு காண்பிக்க முடியாது. அதனால் நீங்கள் செய்கிற நற்காரியங்கள் அவருடைய அன்பை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அதிகரிக்க முடியாது. அவர் உங்களுக்கு அன்பு செலுத்த அதிகரிக்க முடியாது. அதே போல் நீங்கள் செய்கிற பாவங்கள் அந்த அன்பை குறைக்க முடியாது. ஏனென்றால் உங்கள் பாவங்களுக்காக அவர் ஏற்கனவே சிலுவையில் அவர் விலை செலுத்தி விட்டார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ரைட்? அதனால் நாங்கள் இப்பொழுது இப்படி ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். ஒரு நல்ல வாழ்க்கை முறை வாழ்வதற்கு அழைத்திருப்பதற்கு காரணம் அவர் செய்த நற்காரியங்கள். போன கிழமை நாங்கள் பார்த்தோம், அதில் முதலாவது காரியமாக அவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்னது? சபையில் முதலாவது அவர் எதிர்பார்ப்பது என்னது? போன கிழமை நாங்கள் பார்த்தோம். யாராவது சொல்லுங்க, போன கிழமை இருந்தவங்க சொல்லுங்க, என்னத்தை பார்த்தோம் நாங்கள் போன கிழமை? ஒற்றுமையாக இருத்தல், ஒற்றுமையாக வாழுதல். ஒரு சபையில் முக்கியமான விஷயம் ஒற்றுமை. அதை குறித்து பவுலடியார் முதல் 16 வசனங்களில் நாங்கள் பார்த்தோம். எவ்வாறு அவர் எங்களுக்கு சொல்லுகிறார், நாங்கள் முதிர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் சபை என்ற விதத்தில். சபையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை முதிர்ச்சியின்மை. நாங்கள் ஆவிக்குரிய குழந்தைகளாகவே இருக்கிறோம், ஆனால் அதிலிருந்து வளர வேண்டும். வளர்ந்து ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு வருகிற பொழுது அதுதான் எங்களை ஒற்றுமையாக்குறது, ஒரு சரீரமாய் மாற்றுகிறது. எப்படி நாங்கள் அந்த முதிர்ச்சிக்குள் வருவது? அன்பினால் சத்தியம் பேச வேண்டும், அன்பினால் சத்தியம் பேச வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பினால் சத்தியம் பேசுகிற பொழுது எங்களை முதிர்ச்சியில் வளர்க்க முடியும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு சபையின் இருதயம் என்று சொல்லுகிற பொழுது, ஒரு சபையின் இருதயம் என்று சொல்லுகிற பொழுது அதில் 2 விடயங்கள் இருக்கிறது. எங்களுடைய இருதயம் லப் டப் லப் டப் அடிச்சிட்டு இருக்குது. கையை வச்சு பாருங்க, அடிக்குதா? லப் டப் லப் டப். இருதயத்தும் அதே மாதிரி சபையிலும் இருதயம் லப் டப் அடிச்சிட்டு இருக்குது. அந்த லப் என்று சொல்றது ஒற்றுமை, டப் என்று சொல்றது பரிசுத்தம். லப் டப்
ஒற்றுமை பரிசுத்தம், ஒற்றுமை பரிசுத்தம், ஒற்றுமை பரிசுத்தம். ஒரு சபையின் இருதயம் வந்து ஒற்றுமையும் பரிசுத்தமாயும் இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட்? இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு சபை வளர்ந்து அந்த சபை ஒரு தாக்கமுள்ள சபையாக மாற முடியும். பவுல் அடியார் அதனால்தான் 4ஆம் அதிகாரத்தில் முதல் 16 வார்த்தையில் ஒற்றுமையாய் வளர்தலை குறித்து எங்களுக்கு பேசுகிறது போலவே 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்குள்ள அவர் எங்களுக்கு பரிசுத்தத்தினால் நாங்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். ஒற்றுமையால் நாங்கள் வளர வேண்டும். அதுக்கு பிறகு சொல்றார் பரிசுத்தத்தில் நாங்கள் வளர வேண்டும். ஏனென்றால் ஒரு சபையின் இருதயம் வந்து ஒற்றுமையும் பரிசுத்தமாய் இருக்கிறது. இது ரெண்டும் ஒன்றாக வேலை செய்கிற பொழுது ஒரு சபை தாக்கத்தை ஏற்படுத்துகிற வல்லமையான சபையாக வளர்வதை யாராலும் நிறுத்த முடியாது. இயேசுவின் திட்டம் அதுதான். அதான் பவுல் அடியார் எபேசியர் சபைக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் ஒற்றுமையில் வளருங்கள், நீங்கள் பரிசுத்தத்தில் வளருங்கள். இந்த ரெண்டிலையும் வளர்வதை நிப்பாட்ட வேண்டாம் என்று அவர்களுக்கு பேசுகிறார். இந்த காலை நேரத்தில் நாங்கள் பார்க்கப்படுவது நாங்கள் எப்படி ஒற்றுமையில் வளர்வது, பரிசுத்தத்தில் வளர்வது என்பதை குறித்து நாங்கள் பேசப்படுகிறோம். இந்த என்னுடைய இன்றைய பிரசங்கத்துக்கு தலையங்கமாய் நான் கொடுப்பது வந்து மனிதர்கள் எவ்வாறு மாறுகிறார்கள். முக்கியமான கேள்வி. எத்தனை பேருக்கு உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை காணணும்? நான் மாறணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? யாருக்கும் தேவையில்லையா? இப்போ வீட்டை போயிடலாம். ரைட்? எத்தனை பேர் நாங்கள் மாற வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் நாங்கள் மாறுவது எப்படி நாங்கள் மாறுவது? அதான் இன்றைய கேள்வி. ரைட்? அப்ப நாங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து 24ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:17 24 வாசிப்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் இதை உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதயத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அந்தபடி முந்தின நடத்தைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாக்கி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலான சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அடுத்த ஸ்லைட். ரைட், 24. ஓகே. மனிதர்களாகிய இல்ல அது வந்து வேர்ஸ் இல்ல. ரைட், ஓகே. 24 வசனங்கள் தான் நல்ல இருக்கு. 24 வசனங்கள் வாசிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த நேரம் ஜெபித்து இந்த நேரத்தை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மீண்டும் உங்களிடத்தில் வருகிறோம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற தலையங்கம் மனிதர்கள் மாறுவது எவ்வாறு. ஆண்டவரே, நாங்கள் எவ்வாறு மாறுகிறோம் என்பதை பவுல் அடியார் இந்த சிறு பகுதியில் எங்களுக்கு ஆண்டவரே விளக்கப்படுத்தி இருக்கிறார். அவர் விளக்கியதை தெளிவாக புரிந்து கொள்ளவும், அதே போல் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்களும் ஆண்டவரே இன்று முதல் அவ்வாறு ஒரு மாற்றத்தை நோக்கி செல்வதற்கு எங்களுக்கும் நீர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் கிருபை எங்களுக்கு தேவையாய் இருக்கிறது. எங்களோட பேசி இந்த சபையை பரிசுத்த பாதையில் கொண்டு செல்லும்படி உங்களிடம் நாங்கள் கேட்பது இயேசுவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்தில் பவுல் அடியார் எங்களுக்கு இந்த 17-24 அதாவது 7 வசனங்களில் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நாங்கள் எவ்வாறு மாறுவதை என்பதை குறித்து அவர் எங்களுக்கு பேசுகிறார். அதாவது அவர் சொல்லுகிற காரியத்தில் முக்கியமான காரியம் என்னவென்றால், மனிதர்களாகிய நாங்கள் ஆவிக்குரிய பிறப்பை பெற்றுக்கொள்வதற்காக
தேவனின் ஆவிக்குரிய மகனாகிய இயேசு ஒரு மனித பிறப்பை பெற்றார். நான் திரும்பி உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட்? மனிதர்களாகிய நாங்கள் ஆவிக்குரிய பிறப்பை, எங்களுக்கு ஆவிக்குரிய பிறப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. நாங்கள் பாவிகள் என்ற விதத்தில் எங்களுடைய ஆவி மரித்து போயிருந்தது. அந்த மரித்து போன ஆவியிலிருந்து எங்களுக்கு திரும்பி அந்த ஆவிக்குரிய பிறப்பை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. மனிதர்களாக நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக தேவனின் ஆவிக்குரிய மகனாகிய இயேசு ஒரு ஆவிக்குரிய மகன். அவர் ஆவிக்குரிய மகனாய் இருந்தார். அவர் எங்களுக்காக ஒரு மனித பிறப்பை பிறந்தார். அவர் பிறந்தது காரணம் மனித பிறப்பில் நாங்கள் ஆவிக்குரிய பிறப்பை பெற்றுக்கொள்வதற்காக. விளங்குதா? அது விளங்குதா? அவர் இயேசு மனித பிறப்பை பிறந்ததுக்கு காரணம் நாங்கள் ஆவிக்குரிய பிறப்பை பெற்றுக்கொள்வதற்காக. இல்லாட்டி எங்களுக்கு ஒரு நாளும் ஆவிக்குரிய பிறப்பை பெற முடியாது. அதுதான் பவுல் அடியார் சொல்லுகிற முக்கியமான விஷயம். அதாவது இயேசுவின் இந்த உலகத்துக்கு அவர் வந்ததின் நிமித்தமாக உங்களுக்கும் எனக்கும் நாங்கள் born again என்று சொல்லுவோம். ரைட்? ஒரு மறுபிறப்பு, ஒரு மறுபிறப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறுபிறப்பின் நிமித்தம் இயேசு மீண்டும் உங்களையும் என்னையும் உயிர்த்தெழுப்பி எங்களுக்கு மாறுவதற்கு தேவையான சகலத்தையும் அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு மாற முடியும். மனிதர்கள் என்ற விதத்தில் எங்களுக்கு மாற முடியும். ஏனென்றால் இயேசு எங்களுக்கு கொடுத்த மறுபிறப்பின் நிமித்தம் எங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் என்னது? வளங்கள் யாவற்றையும், எங்களுக்கு தேவையான வளங்கள் யாவற்றையும் இயேசு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது எங்களுக்கு மீண்டும் மாறக்கூடியதாக. ரைட்? அதாவது ஒரு மறுபிறப்பு அல்லது புதிய பிறப்பென்றதின் அர்த்தமே எங்கள் வாழ்க்கை முழுமையாக மாற வேண்டும். ரைட்? இது ஒரு அழகான சிந்தனை. ரைட்? உண்மையாவே நாங்கள் நினைக்கிறோம் எங்கட பழைய நபர்ல ஆண்டவர் சில மாற்றங்களை கொண்டு வர்றதுதான் ஆண்டவர் செய்யறாரு. இல்ல. பழைய நபர், நீங்கள் இயேசுக்குள் வந்த பொழுது உங்களோட பழைய நபரை எடுத்து விட்டு, நான் அந்த இடத்துக்கு வருகிறேன், உங்களுக்கு ஒரு புதிய நபரை இயேசு கொடுக்கிறார். நீங்கள் ஒரு புதிய நபர் இயேசுவுக்குள், நீங்கள் ரட்சிப்பு பெற்ற பின்பதாக நீங்கள் ஒரு புதிய நபராய் இருக்கிறீர்கள். அந்த புதிய நபரில் உங்களுக்குள் அப்படியே மாற்றங்களை கொண்டு வர ஆண்டவரால் முடியும். இந்த பகுதி, இந்த மாற்றத்தை குறித்தான இந்த பகுதியை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிற பொழுது எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்வார். அதனால் இந்த காலை நேரத்தில் மிக முக்கியமாக இதை நீங்கள் கேளுங்கள். எவ்வாறு பவுல் அடியார் எங்களுக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வரப்படி என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாங்கள் பார்ப்போம். பவுல் அடியார் இதில் எங்களுக்கு 4 கொள்கைகளை தருகிறார். நாங்கள் எவ்வாறு மாறுவது என்பதை குறித்து 4 கொள்கைகளை தருகிறார். அவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தின் ஊடாக உங்களுக்கு வாழ்க்கையை உங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு கிறிஸ்தவ என்ற விதத்தில் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு சுவிசேஷத்தின் ஊடாக கிறிஸ்தவத்தில் மனிதர்கள் எவ்வாறு மாறுகிறார்கள்? 4 கொள்கைகள். முதலாவது கொள்கை என்ன? போடுங்க அடுத்த ஸ்லைட். மாற்றம் அடைவதற்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அதுதான் முதலாவது விஷயம். மாற்றம் அடைவதற்கு நீங்கள் ஒரு தீர்மானம், நான் மாற வேண்டும் என்ற தீர்மானத்தை நீங்க தான் எடுக்கணும். அது யாராலையும் எடுக்க முடியாது. ரைட்? நீங்கள் முதல் தீர்மானம் எடுக்கணும், நான் மாற வேண்டும் என்று. ரைட்? அடுத்தது என்ன? ரெண்டாவது விஷயம், மாற்றம் உள்ளே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. எங்க மாற்றம் வரணும்? முதல்ல எங்கே? கையை வச்சு சொல்லுங்க. உள்ளுக்குள்ள வரணும். மாற்றம் உள்ளே இருந்து ஆரம்பிக்கணும். மூன்றாவது விஷயம் என்னது? உங்கள் சிந்தனையில் மாற்றம் அடைகிற பொழுது உங்களுக்குள்ளே மாற்றம் ஏற்படுகிறது. உள்ளே எங்கே மாற்றம் ஏற்படணும்? எங்கட சிந்தனையில் மாற்றம் ஏற்படுகிற பொழுது உங்களுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுகிறது. நாலாவது விஷயம் இதுதான். இயேசுவினால் நீங்கள் கவரப்படுகிற பொழுது உங்கள் சிந்தனையில் மாற்றம் ஏற்படுகிறது. ரைட்? நீங்கள் இயேசுவினால் கவரப்படுகிற பொழுது உங்கள் சிந்தனையில் மாற்றம் ஏற்படுகிறது. நான் ஒவ்வொன்று அடுத்து உங்களுக்கு விளக்குறேன். ரைட்? விளக்கமா நான் சொல்றேன். முதலாவது காரியத்துக்கு போவோம். முதலாவது காரியம், மாற்றம் அடைவதற்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். 22ஆம் வசனத்தை பார்ப்போம். 22ஆம் வசனம் என்ன சொல்லுது? அந்தபடி முந்தின நடத்தைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு என்று சொல்லப்படுகிறது. ரைட்? பாருங்க, அந்தபடி முந்தின நடத்துக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே
கெட்டு போகிற பழைய மனுஷரை நீங்கள் களைந்து போட்டு, அதாவது கலட்டி போட்டு, அதான் அதோட அர்த்தம். புட் ஆஃப், இங்கிலீஷ் நல்ல தெளிவா இருக்குது. கலட்டி விட்டு. இது என்ன மாதிரி என்றால், நீங்க ஒரு ஆடை அணிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆடையை நீங்கள் எவ்வாறு கலட்டி வீசுகிறீர்களோ அதான் இதுல இருக்க சித்திரம். ரைட்? என்ன சொல்லப்படுகிறது? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷன் ஒரு ஆடை. அந்த ஆடையை கலட்டி வீசிடுங்க. வீசிட்டு 24ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கேட்டீங்களா? என்ன சொல்லியிருக்காண்டு? அந்த பழைய மனுஷனை கலட்டி வீசி போட்டுட்டு ஒரு புதிய ஆடையை அணிந்து கொள்ளவாம். அந்த புதிய ஆடை எவ்வாறான ஆடை? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யட்டாம்? அணிந்து கொள்ளுங்கள், தரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல அழகான சித்திரம். நல்ல அழகான சித்திரம் பவுல் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பழைய மனுஷனை கலட்டி வீசிட்டு ஒரு புதிய மனுஷனை அணிந்து கொள்ளும்படி அவர் எங்களுக்கு சொல்லுகிறார். இதை கிரேக்க வசனத்தில் பார்க்கிற பொழுது இது என்ன காலம்? நிகழ்காலமா, எதிர்காலமா, இல்லது கடந்த காலமா என்று பார்க்கும் பொழுது இது ஒரு வினைச்சொல். கலட்டுறது, போடுறது ஒரு வினைச்சொல்லா இருக்கிறது. ஆனா காலம் முக்கியம். இந்த காலத்தை எடுக்கும் பொழுது கிரேக்க மொழியில் பார்க்கும் பொழுது இந்த காலத்துக்கு ஏயோரிஸ்ட் என்று சொல்றார்கள். AORIST, ஏயோரிஸ்ட் என்று இந்த காலத்துக்கு சொல்றார். இந்த காலம் தமிழ் மொழியிலோ ஆங்கில மொழியிலோ வேற ஒரு மொழிகளிலும் இல்லாத ஒரு காலத்தை குறித்து கிரேக்க மொழியில் பேசப்படுகிறது. இந்த காலம் என்னவென்றால், இது கடந்த காலத்தில் ஒரு தடவை மாத்திரம் நடக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க நான் சொல்றது. இது அர்த்தம் எங்களுக்கு விளங்குவோம். ரைட்? இது கடந்த காலத்தில் ஒரு தடவை மாத்திரம் நிகழப்பட்ட ஒரு நிகழ்வு, நடக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அதில் என்ன அர்த்தம் பவுல் சொல்ல வருகிறார்டா, நீங்கள் உங்களை பழைய மனிதனை கலட்டி, அந்த மோசம் போன பாவம் உள்ள பழைய மனிதனை கலட்டி புதிய மனிதனை நீங்கள் போட்டுக்கொள்வது ஒரு கிறிஸ்தவனின் கடந்த காலத்தில் ஒரு தடவை மாத்திரம் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. விளங்குதான் நான் சொல்றது? எங்களுடைய எல்லாட வாழ்க்கையிலும் இது நடைபெற வேண்டும். கடந்த காலத்தில் ஒரு நாள் இது நடைபெற வேண்டும். அதுதான் அவர் எங்களுக்கு இதிலிருந்து விளங்கப்படுத்துகிற காரியமாயிருக்கிறார். அதாவது இது ஒரு தீர்மானம். இது நீங்கள் வேண்டும் என்று எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். உங்களுடைய பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அந்த பழைய வாழ்க்கை எனக்கு வெறுத்து போயிட்டது, இனி இப்படி நான் வாழ மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்துக்கு நீங்கள் அந்த பழைய வாழ்க்கையை கலட்டி போட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை அணிந்து கொள்ளுதல் உங்கள் வாழ்க்கையில், எல்லா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தடவை நடைபெறுகிற ஒரு நிகழ்வாயிருக்கிறது. ரைட்? சோ பழைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? பழைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? 17ஆம் வசனத்தை பார்ப்போம். 19ஆம் வசனம் வரை பவுல் அடியார் பழைய வாழ்க்கை எப்படிப்பட்ட என்று சொல்றார். வாசிப்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் பழைய வாழ்க்கை. இது அந்நிய ஜாதியர்கள், அந்நியர்கள். அப்படி என்று சொன்னா எபேசியர்கள் யார்? எபேசியர்கள் எந்த பின்னணியில இருந்து வந்தார்கள்? அவர்களும் அந்நியர்கள். ஆனால் பவுல் அடியார் எபேசியர் சபைக்கு சொல்றார், அந்நியர்கள் போல் வாழ வேண்டாம். அந்நியர்களுக்கு சொல்றார், அந்நியர்கள் போல் வாழ வேண்டாம். ரைட்? அந்த சபையில் இருக்கிறவர்களே அந்நியர்கள் தான். அவர்கள் எல்லாமே வேறு சமயங்களில் இருந்து இயேசுக்குள் வந்தவர்கள். ஆனால் அவருக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அந்நியர்களாக இருந்தும் அந்நியர் போல் நடக்க வேண்டாம். ரெண்டு விஷயங்களை தெளிவாக சொல்லுகிறார். அவர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்பதை தெளிவாக அடுத்த ஸ்லைடை போடுங்க. முதலாவது விஷயம்,
ரைட், முதலாவது விஷயம் தான் மாற்றம். அதாவது நாங்கள் மாற்றம் அடைவதற்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அது கீழே முதலாவது, சிந்தனையில் பயனற்றவர்கள் ஆனதால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அந்நியர்களை குறித்து பேசுகிற பொழுது அவர்களுக்கு முதலாவது விஷயம் என்னவென்றால், அவர்கள் சிந்தனையில் பயனற்றவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியாது என்று அவர் சொல்லுகிறார். ரைட், அதாவது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அவர்களுடைய வாழ்க்கைகளுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. அந்நியர்களாய் நாங்கள் வாழ்கிற பொழுது அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லை. நீங்கள் அந்நியராய் வாழும் பொழுது உங்களுக்கு நினைவு இருக்கும், நீங்கள் எவ்வளவு சம்பளத்தை பணத்தை சம்பாதிச்சாலும், எவ்வளவு நீங்க காரியம் கூட வாழ்க்கையில செய்தாலும், நீங்க என்னத்தை தான் சாதிச்சு முடித்தாலும் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லை. எத்தனை பேருக்கு நினைவு இருக்கு அந்த வாழ்க்கை? ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதை தான் அவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். அந்த பவுலடியார் சொல்லுகிறார், அவர்களுடைய சிந்தனையினால் பயனற்றவர்கள், அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் நினைவூட்டுகிறார். அதாவது விசேஷமாக 18ஆம் வார்த்தையில் சொல்லப்படுகிறது, தேவனிடம் இருந்து பிரிந்த ஒரு வாழ்க்கை. 18ஆம் வார்த்தை வசனத்தை சொல்லு, தேவனிடம் பிரிந்த வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன இருந்தாலும் எங்களுக்கு அர்த்தத்தை கொண்டு வருகிற ஒரே விஷயம் தான் எங்களுக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவு. அந்த உறவு இல்லாவிட்டால் எங்களோட வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும், நீங்க வாழ்ந்த பழைய வாழ்க்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட பழைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு வருவதற்கு முன்பதாக உங்களுக்கு இருந்த வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ரைட், ஆண்டவரோட ஒரு தொடர்பு இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கை. ஏதோ தானோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஒரு அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதைத்தான் அவர் நினைப்பூட்டி சொல்லுகிறார், அந்த ஆண்டவரோட தொடர்பு இல்லாத வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை என்று அவர் சொல்லுகிறார். முதலாவது விஷயமா. ரெண்டாவது விஷயமா அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். ரைட், ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றார் என்றா, அவர் வந்து அவர்களுடைய உணர்வுகளில் எல்லாம் இழந்து தங்களை சிற்றின்பங்களுக்காக அல்லது அவர் சொல்லுகிறார் பாவங்களுக்காக அவர்கள் தங்களை ஒப்படைத்தார்கள் என்று சொல்கிறார். ரைட், அதாவது அவர்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தியது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவருடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தியது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர்களுக்கு அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, அவர்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தியது அவருடைய பழக்க வழக்கங்கள். அந்நியர்களா இருக்கும் பொழுது நாங்கள் எத்தனையோ காரியங்களுக்கு அடிமைகளா இருந்தோம். அந்த அடிமைகளா எங்களை வைத்துக் கொண்டிருந்த காரியங்கள் தான் எங்களை கட்டுப்படுத்தியது. அவைகளுக்கு நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று அவர் சொல்லுகிறார். நாங்கள் எங்களுடைய பயங்கள் எங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தது. மற்றவர்கள் எங்களை ஆதரிக்கிறார்களா, மற்றவர்கள் எங்களை அனுமதிக்கிறார்களா என்பதுக்கு நாங்கள் கட்டுப்பாட்டு இருந்தோம். எங்களுக்கு மற்றவர்கள் வல்லமைகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருந்தோம், என் கட்டுப்பாட்டுக்கு கூட நாங்கள் கட்டுப்பட்டிருந்தோம். இப்படிப்பட்ட பல விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு குடிப்பழத்தில் இருக்கிற நபர் அவரை என்ன கட்டுப்படுத்துது? குடிப்பழக்கம் கட்டுப்படுத்துது. சூது காரியங்களுக்கு போன நபர் என்ன கட்டுப்படுத்துது? அவரை அதுதான் கட்டுப்படுத்துது. ரைட், அப்படி இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற சிந்தனைகள், எங்களுக்கு கிடைக்கிற பணம் எல்லாமே எங்களுக்காக நாங்கள் செலவழிச்சு எங்களுக்கு இருக்கிற நல்லதான வீடு கட்ட எல்லாமே செய்யக்கூடிய எல்லாத்தையும் செய்து கொள்றது, அதுவும் இந்த உலக சிந்தனையின் கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டுக்குள் சில வேளை நாங்கள் இறுகப்பட்டு அதுதான் உண்மை என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட பல விஷயங்கள் எங்களை கட்டுப்படுத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பவுலடியார் என்ன சொல்கிறார் என்றால், உங்களை ஆள வேண்டிய ஒரே நபர் இயேசு மாத்திரம்தான், மற்ற ஒன்றுமே உங்களை ஆளக்கூடாது. ஏனென்றால் இயேசு உங்களை ஆளுகிற பொழுது அவர் உங்களை அடிமையாக்க மாட்டார். உங்களை அடிமையாக்காமல் ஆளக்கூடிய ஒரே நபர் இயேசு மாத்திரம்தான். மற்ற எல்லாமே நீங்கள் வந்து உங்களை அடிமையாக்குறது, உங்களை ஒரு அடிமையாக மாற்றுகிறது அவர்கள். அதனால்தான் அவர் பவுலடியார் சொல்லுகிறார், இந்த அடிமைகளிலிருந்து வெளியே வந்து இந்த அர்த்தமில்லாத வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் மாற வேண்டும் என்ற தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்தால்தான் அதிலிருந்து உங்களுக்கு முன்னே செல்ல முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் தொடர்ந்தும் அந்த பழைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறீர்கள். என்ற வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது
எனக்கு சொல்ல முடியாது ஒரு தீர்மானம் தான் என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது என்று. காலத்துக்கு காலம் தீர்மானங்கள் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் எனக்கு நினைவு வருகிறது ஒரு தீர்மானம், அந்த பழைய வாழ்க்கையை கலட்டி வீசி ஒரு புதிய வாழ்க்கையை அணிந்து கொண்ட ஒரு தருணம் எனக்கு நன்றாக நினைவு வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன் அதுதான் என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்த காரியம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு 21-22 வயசு இருக்கும் பொழுது ஆண்டவருக்குள் வந்த ஒரு புதிய நபர் கிறிஸ்தவத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அப்படி ஆண்டவரோடு பெரிய ஒரு உறவும் இருக்கல, சபைக்கு வந்து செல்றது மட்டும்தான், அதை விட வேறு ஒன்றுமே என் வாழ்க்கையில் பெருசாக ஆண்டவருக்கு உறவு இருக்கல. நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய நான் அந்த என் வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதம் பெற வேண்டும், நான் முன்னேற வேண்டும் என்ற தேவையோடு தான் நான் வந்தேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் ஒரு உறவை ஆரம்பித்தேன். அந்த உறவை ஆரம்பித்தது ஒரு கிறிஸ்தவ நபரோடு அல்ல, ஒரு கிறிஸ்தவம் இல்லாத தேவனை அறியாத ஒரு நபரோடு நான் ஒரு உறவை ஆரம்பித்தேன். அந்த உறவில் நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு சபைக்கு செல்லுகிற நேரங்களில் என் இருதயத்தில் எனக்கு விளங்குது நான் செய்கிறது பிள்ளைண்டு. ரைட், நான் செய்கிறது பிள்ளைண்டு விளங்குது. ஒரு அளவு ஆண்டோட வார்த்தையை பேசுகிற பொழுது அவங்க நினைப்படுத்தும் போது நான் செய்கிறது பிள்ளைண்டு விளங்குது. ஆனால் நான் யோசிச்சேன், எனக்கு இது கைவிட இயலாது, இதை எனக்கு கைவிட இயலாது. எனக்கு இதுதான் முக்கியம், ஆண்டவரை விட இந்த உறவு முக்கியம். அந்த நாட்களில் அந்த இடத்துல தான் நான் இருந்தது. எனக்கு யார் என்ன சொன்னாலும் இந்த உறவை நான் கைவிட மாட்டேன். அப்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் அந்த சபையில் வாலிப முகாம் ஒன்றுக்கு ஒரு முகாம் ஆயத்தப்படுத்தி வர சொன்ன பொழுது அம்மா அப்பா அம்மாருக்கு நான் திரும்பி நினைவு விட்டுறேன். இந்த இந்த கொழும்புல இன்றைக்கு நடக்கிற ஆரம்பிக்கிற வாலிப அந்த கான்ஃபரன்ஸுக்கு கிட்டத்தட்ட 850 கிட்டத்தட்ட 1000 பேர் பங்கு கொள்கிறாங்க. அந்த ஊழியத்தில் 10 வருஷம் ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அந்த ஆரம்பிக்கிறதுக்கு அந்த வாலிப ஊழியத்தை இன்றைக்கு 1000 பேர் ஒன்று சேர்ற ஒரு ஊழியமாக மாறி இருக்கு. இந்த இலங்கையில் இருக்கிற ஒரு நினைக்கிறேன் மிகப்பெரிய வாலிப ஊழியம் அதுதான் இன்றைக்கு. அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு வாலிபர்கள் ஒன்று கூடி ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை அவங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறாங்க. உங்களோட மகளை நீங்கள் அனுப்ப இல்லாட்டி அது நீங்கள் தான் பொறுப்பு. சபையில் எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லி 30 வாலிபர்கள் சபையிலேருந்து போகிறாங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களோட பிள்ளையை அனுப்பாட்டி அது உங்களோட பொறுப்பு. ரைட், அதை நான் சொல்லணும் வேண்டா. நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு ஆண்டவரை முகத்துக்கு முகம் சந்திக்கிற இடங்களில் நீங்கள் அவங்கள வைக்கலாட்டி அவங்களோட வாழ்க்கை மாற போகிறதில்லை. இந்த கதையை சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். ரைட், அந்த வாலிப முகாமுக்கு நான் சென்ற பொழுது ஆண்டவர் முதலாவது நாள் இரவு, எனக்கு நினைவில் எப்போ என்று சரியா ஆண்டவர் எனக்கு பேச தொடங்கினார் என்ற உறவை குறித்து. நான் அந்த வாலிப முகாமுக்கு போகிற பொழுது என்ற உறவில் ஒரு பிரச்சனை இல்லை, எங்கள் 2 பேருக்கு முடியல ஒரு பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் கதைச்சு எனக்கு நினைவு இருக்கு, அந்த கேம்பில் போய் முதலாவது நாளும் நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்போ இருந்தேன், அவளோட நான் கதைச்சிட்டு நான் ஆண்டவரோட அந்த சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு பேச தொடங்கினார். ஆண்டவர் என் இருதயத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்ய தொடங்கினார். அந்த ஒரு இரவு எனக்கு நினைவில் எப்பண்டு சரியா, அந்த இரவில் ஆண்டவர் என்னோட பேசி சொன்னார், இந்த உறவு பிழையான உறவு, இந்த உறவை நீ போனண்ட வாழ்க்கையில் நீ இல்லாம போறா, அதனால் இந்த உறவை நீ கைவிடணும் என்று நான் சொல்ல பொழுது நான் ஆண்டவருக்கு சொன்ன விஷயம் தான், ஆண்டவரே என்னால் கைவிட முடியாது, ஆண்டவரே என்னால் கைவிட முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன், உங்களால் ஏழுமண்டா நீங்கள் இதை மாற்றுங்க, ஆனால் என்னால் கைவிட முடியாது. ரைட், அவ்வளோதான் நான் ஆண்டவருக்கு சொன்னேன். அந்த இரவுக்கு பிறகு நான் அவருக்கு கால் பண்ணல, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலை. ஆனால் எனக்கும் கால் பண்ணலை, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலை. நான் நினச்சேன் ரைட் 2 நாள் அவருக்கு தெரியும் நான் கேம்பில் இருக்கிறேன் 2 நாள், அதனால் 2 நாள் அப்படி அனுப்பாமல் இருப்பான்னு நான் யோசித்தேன். வீட்டை போன பிறகு டெக்ஸ்ட் மெசேஜும் இல்லை, காலும் இல்லை. நானும் கால் பண்ணலை, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலை. 2 மாதம் போயக்குள்ளே என் ஃப்ரெண்ட் கேள்விப்படுது, அவள் இன்னொரு பாயோட உறவு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கதை முடிஞ்சது. அன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் நினைச்ச காரியம் ஒன்றுதான். ஆண்டவர் என்னோட அந்த கேம்ப்ல பேசின விஷயம் என்னவென்றா, நீ பழைய மனிதனை கலட்டி ஒரு புதிய மனிதன், அதாவது என்னுடைய ஆளுமைக்கு கீழ் நீ முழுமையா வரணும். அன்றைக்கு என் வாழ்க்கை நான் ஆண்டவருடைய ஆளுமைக்கு இடம் கொடுத்து நான் சொன்ன, ஆண்டவரே இன்று முதல் என் வாழ்க்கையை நீங்கள் தான் ஆள வேண்டும். அதான் தீர்மானம். ரைட், அன்று ஆண்டவர் என்னை ஆளுவதற்கு ஆரம்பித்த வாழ்க்கை தான் இன்று அதாவது ஒரு தருணத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பழைய வாழ்க்கையை கலட்டி
மோசமான பாவமான பழைய வாழ்க்கையை கலட்டி ஒரு 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 உடையை போல போற்றுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை நாங்கள் அணிவதற்கு நாங்கள் ஒரு தீர்மானம், அந்த தீர்மானம் எங்களை முழுமையாக ஒரு புதிய இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு. அத்தான் முதலாவது விஷயம். நாங்கள் எல்லோருமே ஒரு தீர்மானம், உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா இல்லையா? அதுதான் முதலாவது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. ரெண்டாவது விஷயம் போம், அடுத்த ஸ்லைடு போங்க. மாற்றம் உள்ளே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். எங்களோட மாற்றம் எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும்? எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும்? எங்களுக்கு இவ்வளவு காலமும் நாங்கள் படித்த விஷயம் என்னவென்றால் மாற்றம் வெளியே இருந்து நடக்க வேண்டும். இதை செய்யறது நிப்பாட்டுங்க, அதை செய்யுங்க, இதை செய்ய வேண்டாம், அதெல்லாம் எங்க நடக்குது? வெளியில தானே. வெளியில தான் மாற்றத்தை கொண்டு வருகிறோம், ஆனால் உள்ளே மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரவில்லை. ஆனால் பவுலடியார் எங்களுக்கு சொல்லுகிறார் மாற்றம் உள்ளே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். 22ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உங்களோட பழைய வாழ்க்கையை கலட்டி போடுங்கள், பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு. அதே போல் 24ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? புதிய மனிதனை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது ரெண்டுக்கும் நடுவுல 23ஆம் வசனம் இருக்குது. 23ஆம் வசனம், ரைட்? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவிக்குள்ளவர்களாக்கி. அதுக்கு நாங்கள் போவதற்கு முன்பதாக இப்ப நாங்கள் இது ஒரு செயல், வெளியிலே கொண்டு வருகிற ஒரு மாற்றம் என்று சொன்னா நாங்க என்ன செய்வோம்? பழைய மனிதனை கலட்டி போட்டுற என்று சொன்னா பொய் சொல்றதை நாங்கள் கலட்டி போட்டுட்டு உண்மை சொல்ல தொடங்க வேண்டும். சரியா? அதானே அவர் சொல்றார், பழைய மனுஷனை கலட்டி போட்டுட்டு புதிய மனுஷனை அனுப்பிக் கொள்ளுங்க. அப்ப பழைய பொய் சொல்றது, அதை கலட்டி வீசிட்டு உண்மை சொல்லுங்கள். அதாவது முந்தி நீங்கள் வேலை செய்வதற்கு லேசினஸ், என்னது, சோம்பேறித்தனமா இருந்தீர்கள். அந்த சோம்பேறித்தனமான வாழ்க்கையை கலட்டி போட்டுட்டு உற்சாகமா வேலை செய்கிற ஒரு நபராய் மாறுங்கள். களவெடுப்பதை கலட்டி போட்டு விட்டுட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதை அணிந்து கொள்ளுங்கள். இதுதான் ஒவ்வொன்றையும், அதாவது ஒவ்வொரு பழக்கத்தையும் கலட்டி போட்டுட்டு அணிந்து கொள்கிற அர்த்தம் தான் இதுல வருகிறது. ஆனால் அதை பற்றி பவுல் இதில் பேசவில்லை. பழைய மனிதனை கலட்டி போட்டுட்டு புதிய மனிதனை அணிந்து கொள்ள சொல்லுவது ஒரு பழக்க வழக்கத்தை கலட்டி ஒரு புதிய பழக்கத்தை அணிந்து கொள்ளுதல் அல்ல. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க நான் சொல்றது, ரைட்? ஏனென்றா 25ஆம் வசனம், அதே 4ஆம் அதிகாரம் 25-31 வாச்சண்டா அவர் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சொல்றார். என்ன மாதிரி புதிய நபர், புதிய காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். ஆனால் அதை சொல்லுவதற்கு முன்பதாக 22-24 முக்கியமான பகுதி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு கிறிஸ்தவனாக வருகிற பொழுது, அடுத்த ஸ்லைடுக்கு போங்க, அடுத்த ஸ்லைட், ரைட். கிறிஸ்தவராக ஒருவர் மாறுவது என்பது புதிய நடத்தைக்கு முன்பு புதிய நபராக மாறுதல். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க நடத்தை கொண்டு வருவதற்கு முன்பதாக ஒரு புதிய நபராக மாற வேண்டும். பவுலடியார் 22-24 கதைக்கிறது உங்களோட நடத்தையில் மாற்றம் அல்ல, உங்கள் நபரில் ஒரு மாற்றம் வர வேண்டும். இவ்வளவு காலம் நீங்கள் பழைய நபர், இப்பொழுது நீங்கள் ஒரு புதிய நபராக முதல் மாற வேண்டும். புதிய காரியங்களை செய்வதற்கு முன்பதாக, அதாவது கிறிஸ்தவராக மாறுதல் என்றது புதிய நடத்தை இல்லை, அதன் ஆரம்பம். புதிய நபர் தான் அதன் ஆரம்பம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நான் சொல்றது, முதலாவது நீங்கள் ஒரு புதிய நபராக மாற வேண்டும். அந்த புதிய நபரினால் புதிய காரியங்களை செய்ய முடியும். பழைய நபரை வச்சுட்டு டிங்கரிங் பண்ணிக்கொண்டு புதிய வாழ்க்கை வாழ முடியாது. அதான் நாங்கள் ஒரு நாளும் அடிப்பட்டு விழுந்து எழும்பி கொண்டிருக்கிறோம். பழைய நபரை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வந்து வாழ முடியாது. பவுலடியார் சொல்லுகிறார், முதலாவது பழைய நபரை கலட்டி போட்டுவிட்டு புதிய நபரை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அந்த புதிய நபரை நீங்கள் அணிந்து கொள்ளுகிற பொழுது புதிய நடத்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதுதான் அவர் சொல்லுகிறார். நாங்கள் செய்கிற பிழை இதுதான். நாங்கள் செய்கிற பிழை என்னவென்றால், நாங்கள் நினைக்கிறோம் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற பொழுது முதலில் நடத்தைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும், சிந்தனையில் மாற்றம் ஏற்படுவதற்கு முன்பதாக. ரைட்? எனக்கு நினைவு இருக்குது, எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு கிறிஸ்தவனாக வர விருப்பம், ஆனால் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? குடிக்கிறது நிப்பாட்டணும் தானே பாஸ்டர், அதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. நைட் கிளப் போகிறத நிப்பாட்டணும் தானே பாஸ்டர், வாலிபர்கள் சொல்லுவாங்க, அதுதான் பாஸ்டர் எனக்கு இருக்கிற பிரச்சனை. ரைட்? அது மட்டும் இல்லை, சபைக்கு வந்தால் கொடுக்கணும் தானே பாஸ்டர், காசெல்லாம் கொடுக்கணும் தானே, அதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. என்னது? அங்கே ஒரு பிழை இருக்குது.
அது பிழை. நான் அந்த நேரம் சொல்லுவேன், இல்லை 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 இல்லை, நீங்கள் பிழை விட்டுட்டீங்க. கிறிஸ்தவம் என்று சொல்லுவது உங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துவதல்ல கிறிஸ்தவம். முதல்ல உங்களோட நபர் மாற வேண்டும். பழைய நபர் புதிய நபராக மாற வேண்டும். கிட்டடியில் ஒரு வேறொரு சமயத்துல இருந்து ஒருவர் எங்களோட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். கண்டியில தான் ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு குடும்பமே வந்துச்சு ஆண்டவருக்குள்ள. வரைக்குள்ள நான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள சீசத்துவத்துக்குள்ளே வழி நடத்தி கொண்டு வரைக்குள்ள ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் நாங்கள் வந்து இந்த இந்த எங்களோட வீட்டில் இந்த சிலைகள் இருக்குது, இந்த சிலைகளுக்கு நாங்கள் வந்து ஒரு நாளும் லாம்பு என்னது விளக்கு கொளுத்துறது, விளக்க கொளுத்தி வைக்கிறது, இந்த சிலைகளுக்கு நான் விளக்கு கொளுத்துறது நிப்பாட்டணுமா பாஸ்டர் என்று கேட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க நான் சொல்லியிருப்பேன்? எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஆற்றுல வீசிட்டு நிப்பாட்டுங்க உடனடியா, அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க நான் சொல்லியிருப்பேன்? நான் என்ன தெரியுமா சொன்னேன்? உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு உணர்றீங்க? உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு உணர்றீங்க? அப்போ அவங்க சொன்னா, பாஸ்டர் எனக்கு இன்னுமே இதுக்கு நிப்பாட்டுறதுக்கு என் மனது இன்னும் தயார் இல்லை, இந்த விளக்கு கொளுத்துறதை நிப்பாட்டுறதுக்கு. செய்யுங்க செய்யுங்க. ஏன் ஏன் நான் அப்படி சொன்னது? நீங்க இப்ப சொல்ல இந்த பாஸ்டர் அப்பா இவர் வந்து கிறிஸ்தவ பாஸ்டரான்னு கேட்பீங்கன்னு, ரைட்? ஏன் தெரியுமா? வெளியில மாற்றத்தை கொண்டு வந்து வேலையில் உள்ளத்துக்குள்ள மாற்றம் இல்லாம, அதான் முக்கியம். அங்கதான் முக்கியம். 3 மாசம் போகல. ஒரு நாள் அவங்களோட வீட்டுக்கு நான் போயக்குள்ள அவர் என்கிட்ட வந்து சொல்றார், பாஸ்டர் நேற்றுல இருந்து நான் விளக்கு கொளுத்துறதை நிப்பாட்டிட்டேன். நான் கேட்டேன், ஏன்? எனக்கு தெரியும் இயேசு தான் என்னுடைய தேவன், இனி எனக்கு வேறொரு தேவர்கள் தேவையில்லை. அதுக்கு இன்னொரு கிழமை போயக்குள்ள எல்லாமே வீட்டில இருந்து வெளியில போயிட்டு எங்க போச்சேன்னு எனக்கே தெரியாது. நான் சொல்லவும் இல்லை எங்க கொண்டு போய் போட சொல்லி, நான் ஒன்றுமே வீட்டில் இருக்கல. ரைட்? என்ன முக்கியம்டா? முக்கியம் வந்து உள்ளுக்குள்ள மாற்றம் முக்கியம். வெளியில மாற்றங்கள் வருவதற்கு முன்பதாக கிறிஸ்தவத்தில் உள்ளான மாற்றம் வர வேண்டும். ஆனால் எங்களுக்கு எல்லாம் நாங்கள் எப்படி மாற்றத்தை முதல்ல கொண்டு வந்தோம்? 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 10 கட்டளைகளை கீழ்ப்படியுங்கள். இதை செய்யுங்கள், இதை செய்ய வேண்டாம், இதை செய்தால் ஆண்டவர் உங்களை தண்டிப்பார், இதை செய்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சின்ன பிள்ளைகளை நீங்க என்னண்டு சரியான பழக்க வழக்கங்களை படிப்பிக்கிறது எப்படி? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட சின்ன பிள்ளைகள் இருக்காங்க வீட்டில் இருந்திருப்பாங்க, வயசு போனவங்க. உங்களோட சின்ன பிள்ளைக்கு நீங்க என்னண்டு நல்காரியங்களை செய்ய படிப்பிச்சிங்க? எனக்கு தெரியாது நீங்க எப்படி செஞ்சேன்டு. ஆனால் நான் சொல்றதை நீங்க செஞ்சீங்களா இல்லையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்று வந்து தச்சலம் உடுப்பு இல்லாம ஒரு 5 வயசு பிடியன் ஓடிட்டு வெளியில வந்தா என்ன சொல்லுவீங்க? வெக்கம் வெக்கம். யாராவது கண்டா சிரிப்பாங்க, ஓடி போய் கலசனோட போட்டுட்டு வா சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்களா இல்லையா? அது உண்டு. சாப்பிட்றதுக்கு பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டு இருக்கக்குள்ள அவர் சாப்பிடாட்டு என்ன சொல்லுவீங்க? 2 வயசு பிள்ளை சாப்பிடுறது இல்லை, கஷ்டமா இருக்கு சாப்பாடு, இப்பண்டா ஃபோனை கொடுத்துருவீங்க கையில். அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, சாப்பாடு போயிட்டு இருக்கு. அந்த காலத்தில் ஃபோன் இருக்கல தானே, அப்போ என்ன செய்வீங்க? அந்த வீட்டில் ஒரு பெரிய ஒரு பூதம் இருக்குது, நீ இந்த சாப்பிடாட்டி அந்த பூதம் வெளியில வந்து உன்னை முழுகிடும், உன்னை சாப்பிடுட்டு ஏதோ ஒரு பயத்தை போட்டு எப்படியாவது சாப்பாடை கொடுத்துருவீங்க. சரியா பிள்ளையா? நீங்க சபைக்கு வந்தோன்னு நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு ஏன் நீங்க ஆரம்பிச்சீங்க? அதே காரியம்தான். பாருங்க, நீங்க இன்னுமே பொய் சொல்லிட்டு இருந்தீங்கண்டா, குடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருந்தீங்கண்டா, சபையில மற்றவங்க எல்லாம் உங்களை கண்ணக்கு எடுக்க மாட்டாங்க, வெக்கம் மதிக்க மாட்டாங்க. கொஞ்சம் மாறணும். நாங்க அட்லீஸ்ட் அவங்களோட முகத்துக்கு காண்ற விதத்திலேயாவது அடிவா இருக்கணும். மாற்றம் கொண்டு வந்தது என்னது? வெக்கம் இல்லாட்டி. மற்றது என்னது? ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்த்து நெருப்புக்குள்ள போட பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப நீ இது கைவிடாட்டி கட்டாயம் உன்னை நியாயம் தீர்த்து நெருப்புல போட்டுருவாரு. அதுதானே காரணம் நாங்கள் மாறுறதுக்கு. ஒன்று வந்து வெக்கம், மற்றது என்னது? பயம். அங்கால பக்கத்தால எங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குது. நான் இப்ப இதெல்லாம் செய்யறது இல்லை, நான் இப்ப அதை அந்த பழைய வாழ்க்கையில எல்லாம் இல்லை. அப்ப கௌரவம். இந்த 3 காரியங்கள் தான் எங்களை மாற்றினது. வெக்கம், பயம், கௌரவம்.
சமூகத்தில் ஒரு கௌரவம் எனக்கு வேணும். இப்போ எனக்கு ஒரு கௌரவம் இருக்கு, என்ன தலைவர் என்று சொல்றாங்க, என்ன எனக்கு 10 பேர் என்ன கண்டோன்னு பிரதர் சிஸ்டர் என்று சிரிக்கிறாங்க, தலையை குனிக்கிறாங்க, எனக்கு ஒரு கௌரவம் இப்போ இருக்குது. இப்போ என்னது? அதுக்காகத்தான் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை. எங்க மாற்றம் வந்திருக்குது? வெளியில. எப்பயாவது ஒரு பிரச்சனை வரட்டும், அந்த உள்ளுக்கு இருக்கிற நபர் வெளியில வராம இருப்பாரா? தலை தூக்காம இருப்பாரா உள்ளுக்கு இருக்கிறவர்? யாரா பஸ்ல போய்க்குள்ள காலை இறுக்கி மிரிச்சண்டா தலை தூக்காம இருப்பாரா? எல்லா கிறிஸ்தவம் பக்கத்துல எல்லாமே போயிடும். அந்த பஸ்ல வெளியில சுத்தி பார்க்க நேரம் இல்லை, கத்தின பிறகுதான் சுத்தி பார்க்கறது. யாராவது சபைக்கு போறவங்க இருக்கிறாங்களா? அப்பா தப்பிட்டேன், கண்டாண்டா என்ன நடந்திருக்கு? எங்க மாற்றம் நடந்திருக்குது? எங்களோட வாழ்க்கையில் வெளியில மாற்றம் நடந்திருக்குது. ஏன்? பயம், வெக்கம், கௌரவம் என்ற காரங்களின் நிமித்தம். ஆனால் உள்ளான இருதயத்துல ஒரு மாற்றமே இல்லை. உள்ளான இடத்துல ஒரு மாற்றம் இல்லை. அதுதான் கிறிஸ்தவங்க இன்றைக்கு விழுந்து 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 ஒரு தோல்வியான வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணம் இதுதான். இதுதான் ஒரு தோல்வியான வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணம். ரைட்? அப்படி என்றா எப்படி நாங்க இதுல இருந்து மேல வாரதுன்னு நீங்க கேட்கலாம். முதலாவது உள்ளுக்குள்ள மாற்றம் வரும். நான் சொல்றேன் அது பட. அந்த மாற்றத்தை வர்றதுக்கு முதலாவது வந்து எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு அடுத்த காரியத்தை போடுங்க, புதிய உள்நோக்கம் தேவை. புதிய உள்நோக்கம் தேவை. ரைட்? நாங்கள் செய்கிறது ஏன் செய்கிறன்ற கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் இப்போ உங்களுக்கு சொன்ன காரியங்கள் நாங்கள் செய்கிறது ஏன்? நாங்கள் செய்கிறது ஒன்றில் வெக்கத்துக்காக, நாங்கள் செய்கிறது ஒன்றில் பயத்துக்காக, நாங்கள் இல்லது செய்கிறது என்ற கௌரவம் இல்லாமல் போயிடும் என்ற காரணத்துக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ எங்களுடைய உள்நோக்கம் வந்து அப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கும் பொழுது மாற்றம் வந்து ஒரு தற்காலிகமான மாற்றம் மாத்திரமே. அது எங்களை முழுமையா மாற்ற ஒரு விஷயம் இல்லை, தற்காலிகமாக வெளியில இருக்கிற ஒரு மாற்றமாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் 2 உள்நோக்கம் இருக்கிறவங்க சபையில ஒன்றா இருந்திருக்கிறாங்க. இந்த இலங்கையில் இருக்கிற எல்லா சபையிலையும் 2 உள்நோக்கம் இருக்கிற நபர்கள் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே வெளியில பார்த்தா சரியான விஷயத்தை செய்யறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவங்க செய்யறதுக்கான காரணம் வித்தியாசம். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் வெளியில சரியா செஞ்சா உள்ளுக்குள்ள என்ன நோக்கம் இருந்தாலும் பரவாயில்ல தானே, சரியா தானே செய்யறாங்க. இல்லை 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 இல்லை, செய்கிற காரியம் முக்கியம். ஏன் நீங்க செய்றீங்கன்னு முக்கியம். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க செய்யறது உங்களோட கௌரவத்துக்காக இருந்தா, நீங்க செய்யறது உங்களோட பயத்துக்காக இருந்தா, நீங்க செய்யறது வந்து உங்களை வெக்கப்படாம இருப்பதற்காக இருந்தாண்டா, எல்லாமே உங்களுக்காக தான் நீங்க செய்றீங்க. மற்றவர்களுக்காக செய்யவில்லை, ஆண்டவருக்காக நீங்கள் செய்யவில்லை, உங்களுக்காக தான் செய்றீங்க. அது வந்து ஒரு பிள்ளையான நோக்கம். இன்றைய நேரத்தில் எல்லா இலங்கையில் எல்லா சபையும் 10 கட்டளைகளை கீழ்ப்படுகிற 2 நபர்கள் ஆண்டவரை இன்றும் அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நபர் வந்து அதை செய்வதற்கான காரியம் பயம், ஒரு நபர் அதை செய்வதற்கான காரியம் வெக்கப்படுவதல், ஒரு நபர் அதை செய்வதற்கான காரியம் கௌரவம். ரைட்? அதாவது அவருக்குள்ள ஒரு பயம் இருக்க, என்ன ஆண்டவர் நெருப்புல போட்டுருவாரு, இல்லாட்டி அவருக்குள்ள ஒரு வெக்கம், என்ன ஆக்கள் வெக்க, நான் ஏதாவது செய்யறத கண்ணன் ஆக்கள் வெக்கப்படுத்திடுவாங்க, அவருக்குள்ள ஒரு இது இருக்குது. அப்படி இல்லாவிட்டால் மற்றவங்களுக்குள்ள ஒரு கௌரவமான ஒரு நபராய் நான் இருக்க வேண்டும் என்று தேவை. அதை தான் அவர்கள் முக்கியமாக வச்சிருக்கிறாங்க. அதுதான் அவர்கள் 10 கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கான காரணம். இன்னொரு நபர் இருக்கிறார் சபையில, அவரும் 10 கட்டளை கீழ்ப்படுகிறார். ஆனால் அவர் 10 கட்டளை கீழ்ப்படிவதற்கு காரணம் ஆண்டவர் அவரை ரட்சித்தார் என்றதுக்கு அவருக்குள்ள இருக்கிற கிராட்டிடியூட், அதனால் வருகிற என்னது நன்றி உணர்வு. ரைட்? எனக்கு இயேசு சிலுவையில் இவ்வளவு விலை செலுத்தி விட்டாரே என்ற நன்றி உணர்வோடு, அந்த நன்றி உணர்வின் பிரதிபலனாக ஆண்டவரை அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 2 பேரும் கீழ்ப்படுகிறாங்க, 2 பேரும் சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஆள் செய்யறது தனக்காக, மற்றவர் செய்வது இயேசு அவருக்கு செய்த காரியத்தின் நிமித்தம் நன்றி உணர்வாய் வருகிற ஒரு பிரதி உத்தரமாய் இருக்கிறது. ரைட்? ஒரே காரியத்தை தான் செய்யறாங்க, ஆனா 2 நோக்கம். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில எதுக்காக செய்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரைட்? 2வது வந்து புதிய உள்நோக்கம், புதிய அடையாளம். உங்களுடைய உள்நோக்கம் மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள ஒரு புதிய அடையாளம் இருக்க வேண்டும். ரைட்? ரைட்?
ரெண்டு நபர்கள், இது ஒரு கதையில நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி புதிய அடையாளம் வருதுன்னு. ரெண்டு நபர்கள் சபையில் இருக்கிறாங்க. ஒரு ஆள், ரெண்டு பேருக்கும் நடிப்பதற்கு சரியான ஒரு ஆர்வம் இருக்கிறது, நடிக்க வேண்டும். நான் எப்படியாவது முதல்ல எப்படியாவது டிராமாக்குள்ள போய் அது பிறகு டிவியில் போயிட்டு அது பிறகு எப்படியாவது ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஆசை ரெண்டு பேருக்கும். ஒரு ஆள் வந்து வியாபாரி, அவருக்கு ஒரு வியாபாரம் இருக்கிறது, ஆனால் அவருக்குள் இன்னுமே அந்த நடிப்பதற்கான ஆசை இருக்கிறது. ரெண்டையும் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆனால் வியாபாரம் தான் அவருடைய முக்கியம், அதுதான் அவருடைய மெயின் இதாக இருக்குது. மற்றவர் வந்து அவருடைய வாழ்க்கையை நடிப்பது தான் முதல் காரியம். அவர் வந்து சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டு எப்படியாவது சம்பளத்தை, எங்கேயாவது ஒரு சின்ன வேலையில் இருக்கிற சம்பளத்தை எடுத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கார் எங்கே அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது நடிப்பதற்கண்டு. ரெண்டு பேரும் போகிறாங்க. ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது, என்னது டெலிட்ராமாவில் நடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் போகிறாங்க அதுக்கு செலெக்ஷனுக்கு. ரெண்டு பேரும் போனண்டா ரெண்டு பேரும் செலக்ட் ஆகலை, ரெண்டு பேருக்கும் சான்ஸ் கிடைக்கல. அப்போ அந்த ரெண்டு நபரில் ஒரு நபர் வந்து அவர் கொஞ்சம் அதில் அப்செட் ஆகிட்டு, ஆனால் அடுத்த நாள் இருந்து அவர் வேலை செய்ய தொடங்குகிறார், அவருடைய காரியங்களை அவர் செய்து கொண்டு போகிறார். மற்ற நபர் அவருடைய வாழ்க்கை அப்படியே உடைஞ்சு விழுந்துட்டு அவருக்கு இனி வெளியில வரையலாம தொடர்ந்து அவர் வந்து என்ன செய்யறன்னு தெரியாம வீட்டில் ரூம்ல இருந்து கூட வெளியில வர்றாரு இல்லை, உள்ளுக்குள்ளே இருந்து துக்கப்பட்டு வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறார். எந்த நபர் வேலைக்கு போயிருப்பார், எந்த நபர் வீட்டுக்குள்ள ரூம்ல இருந்து துக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க? சொல்லுங்க பாப்போம். எந்த நபர்? ரெண்டாவது நபர் வீட்டுக்குள்ள இருப்பார். முதலாவது நபர் வியாபாரி, ஆனா அவர் வந்து ஒரு வியாபாரியா இருந்து அவர் நடிக்கிறத விட ஆசை இருக்கிறது. மற்றவருக்கு நடிப்பதுதான் வாழ்க்கை. அப்ப முதலாவது நபரின் அடையாளம் வந்து அவர் ஒரு வியாபாரி. இரண்டாவது நபரின் அடையாளம் என்னது? அவர் ஒரு நடிகன் ஆக வேண்டும். அப்ப அந்த ரெண்டு அடையாளங்களிலும் அது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற பொழுது ஒரு ஆளுக்கு கூட பாதிப்பு, ஒரு ஆளுக்கு பாதிப்பு இல்லை. ரைட்? எங்கட அடையாளம் என்ன? உங்களோட அடையாளம் என்ன? உங்களோட அடையாளம் என்ன? இன்றைக்கு யாராவது உங்கள்கிட்ட கேட்டா உங்களோட அடையாளம் என்ன, நீங்க யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் அம்மா, நான் அப்பா, நான் ஒரு வியாபாரி, நான் வந்து படிப்புல MA செஞ்சிருக்கிறேன், நான் வந்து இந்த வீடு வச்சிருக்கிறேன், இந்த இடத்துல வாழ்றேன், இப்படிப்பட்ட வெஹிக்கிள் எனக்கு இருக்குது. நான் யார்? என்ன உங்களோட அடையாளம்? இன்றைக்கு நீங்க உங்களோட அடையாளம் வந்து ஒன்றை விட மற்ற ஏதாவது இருந்தாண்டா உங்களோட உள்ளான மனிதன் இன்னும் மாறவில்லை. உங்களோட அடையாளம் வந்து நாம் வந்து இந்த உலகத்தை படைத்து ஆளுகிற தேவனின் மகன் அல்லது மகள். அந்த அடையாளத்தை விட வேறொரு காரியம் உங்களோட வாழ்க்கையில் அடையாளமா இருந்தாண்டா உங்களோட உள்ளான மனிதன் மாறவில்லை. இந்த அடையாளம் மாறாட்டி, உள்நோக்கம் மாறாட்டி எங்களுக்கு ஒரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் வெளியில கொண்டு வர்ற மாற்றங்களால் எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. ரைட்? மூன்றாவது காரியம் மிக விரைவாக நாங்கள் பார்ப்போம். மூன்றாவது காரியம், உங்கள் சிந்தனையில் மாற்றம் அடைகிற பொழுது உங்களுக்குள் மாற்றம் ஏற்படுகிறது. ரைட்? இதில் சொல்லப்படுகிறது, நாங்கள் சொல்லுகிறோம் பழைய மனிதனை கலட்டி போட்டு புதிய மனிதனை அணைந்து கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் சிந்தனையில் மாற்றம் ஏற்படும். 23ஆம் வசனத்தை பாருங்க என்ன சொல்றாரு பவுல். 23ஆம் வசனம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அப்படி என்றால் உங்கள் சிந்தனையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். இதில் சொல்லப்படுகிறது, அதாவது உங்கள் சிந்தனையின் ஆவி மாறப்பட வேண்டும். கிரேக்க வசனத்தை நாங்கள் மொழிபெயர்த்தாது, அது வந்து அர்த்தம் இல்லை. ஆனால் கிரேக்க வசனத்தின் அர்த்தம் வந்து உங்கள் சிந்தனையின் ஆவி மாற்றப்பட வேண்டும். சிந்தனையின் ஆவி என்றால் என்ன? சிந்தனையின் ஆவி என்றால் சிந்தனை எங்கே ஆரம்பிக்கிறது அந்த இடத்துல மாற்றத்தை கொண்டு வரட்டாம் பவுல் சொல்லுகிறார். சிந்தனை எங்கே ஆரம்பிக்கிறது அந்த இடத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ரைட்? அதாவது பவுல் சொல்லுகிறார், உங்கள் பழைய நபரை நீங்கள் கலட்டி வீசி புதிய நபரை போட்ட பின்பதாக நீங்கள் மாற்றம் அடைய போவது உங்கள் சிந்தனை எங்கே ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகிறது. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்கள் பழைய மனிதனை நீங்கள் கலட்டி போட்டுட்டு புதிய மனிதனை போட்ட பின்பதாக உங்கள் சிந்தனை ஆரம்பிக்கிற இடத்தில் உங்கள் சிந்தனையின் ஆவியில் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி உங்கள் சிந்தனையின் ஆவி புதுப்பிக்கப்பட்டு அந்த சிந்திக்கிற விதமே மாற வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நான் இதுக்கும் ஒரு கதையை சொல்றேன், உண்மையான கதை. ஒரு வயது போன நபர், அவருடைய உடலில் டிசேபிள்டு, என்ன ஊனம் உள்ள ஒரு நபர்,
அவர் வந்து சபைக்கு அவர் வந்து ஆண்டவரை தெரிந்தவர், சபைக்கு வருகிறவர், ஆனால் வயது போன ஊனம் உள்ள ஒரு நபர். அவர் சரியான கோபத்தில் தான் எந்த நேரமும் இருப்பார். எந்த நேரம் எல்லாருக்கும் பேசி கொண்டிருப்பார். எரிச்சலோடு தான் அவர் எந்த நேரம் இருப்பார். அவருக்கு மற்ற இனத்தவர்களை கண்டால் கோபம் வரும். அவர்களை திட்டுவார், அவரை பேசுவார். வீட்டில் இருக்கிற நபர்களை கூட அவர் எந்த நேரம் பேசிக்கொண்டுதான் இருப்பார். அவர்களை ஒரு நாளும் மதிக்க மாட்டார். இனி அப்படிப்பட்ட ஒரு நபர், அவர் சபைக்குள் கிறிஸ்தவனாக பிறந்து வளர்ந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஒரு போதகர் அவர் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தொடங்குகிற பொழுது அவருக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட தொடங்கியது. சுவிசேஷத்தை கேட்கிற பொழுது அவருடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை காணக்கூடியதாக இருந்தது. அப்போ ஒரு நாள் பாஸ்டர் அவரை கூப்பிட்டு கேட்டார், நீங்க மாற்றம் ஒன்று உங்களுக்குள்ள வருது, எப்படி அந்த மாற்றம் ஏற்படுகிறது என்று கேட்டார். அப்பொழுது மனைவியும் சொன்னார், ஆம் பாஸ்டர், என் கணவர் இப்போ முந்தி மாதிரி இல்லை, வீட்டில் கூட அவர் அப்படி பேசுறது இல்லை, கத்துறது இல்லை, அவருக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குது. அப்போ கேட்டாங்க, இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவர் சொன்னார், எனக்கு காரணம் எனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய முடியல என்று சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாள் அந்த வயது போன மனிதன் ஓடி வந்து பாஸ்டர் சொன்னார், எனக்கு தெரியும் என்னை மாற்றுகிற காரணம் என்ன என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். அப்பொழுது பாஸ்டர் கேட்டார், என்ன உங்களை மாத்துது? அப்ப அந்த வயசு போன மனுஷன் சொன்னார், ஒவ்வொரு நேரமும் நான் வந்து யாராவது எனக்கு பிழை செய்யக்குள்ள, யாராவது என்ன கோபப்படுத்துற நேரத்தில் என் மனதுக்குள்ள நான் சொல்லுற ஒரு விஷயம், எனக்கு என் மனதுக்குள்ள ஒரு குரல் வருது. அந்த குரல் தான் என்னை கோபத்தை ஏற்படுத்திய குரல். அந்த குரலுக்கு இப்பொழுது எனக்கு ஒரு பதில் இருக்கிறது. பாஸ்டர் கேட்டார், என்ன குரல்? அவர் சொன்னார், ஒவ்வொரு தடவையும் மற்றவர்கள் என்னை கீழ்ப்படுத்தி செயல்படுத்துகிற பொழுது, மற்றவர்கள் என்னை மதிக்காத பொழுது என்னுடைய மனதில் வருகிற குரல் தான், நீ படிக்காத ஒரு நபர். அவர் படிக்கல, நீ படிக்காதான், உனக்கு ஒரு பெருமதியே இல்லை என்றதை எந்த மனதில் எனக்கு ஒரு குரல் எந்த நேரம் வந்து கொண்டிருக்கும், மற்றவங்க அப்படி செய்யக்குள்ள. நீ படிக்காதவன், உனக்கு மரியாதை இல்லை, உன்னை ஒருத்தருமே கணக்கெடுக்க மாட்டாங்க. அந்த குரலை கேட்கிற நேரம் எல்லாமே எனக்குள்ள ஒரு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தின் நிமித்தம் தான் நான் இவ்வளவு காலம் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா சுவிசேஷத்தை கேட்ட பின்பதாக, இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்ட பின்பதாக அந்த குரல் வருகிற நேரத்தில் நான் இப்பொழுது அந்த குரலை எனக்கு நிறுத்த முடியும். நான் நிறுத்தி சொல்லுகிறேன், நீ சொல்லுவது பொய், நான் இதுமேல் நீ சொல்லுவதை நம்ப மாட்டேன். இவ்வளவு காலம் நீ எனக்கு இந்த பொய்யை சொன்னாய், ஆனால் நான் இப்பொழுது அந்த பொய்யை நம்ப மாட்டேன். நான் ஆண்டவருடைய மகன், எனக்கு பெருமதி இருக்கிறது. நான் எப்படிப்பட்ட பின்னையில் வந்தாலும் இந்த உலகத்தை படைத்து ஆளுகிற இயேசு எனக்காக அவருடைய உயிரை கொடுத்து எனக்கு அன்பு செலுத்தினபடியினால் நான் பெருமதியான நபர். அந்த குரல் கேட்கிற நேரம் எல்லாம் பாஸ்டர், நான் எனக்கு இந்த விஷயத்தை நான் போதிக்க தொடங்கினேன். I start preaching to myself. நான் எனக்கே போதனை செய்ய தொடங்கினேன், எனக்கே பிரசங்கிக்க தொடங்கினேன். நான் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு நேரத்திலும், என் இருதயம் இதை கேட்கிற ஒவ்வொரு நேரத்திலும் எனக்கு கோபம் வருவது இல்லாமல் போய்விட்டது. எப்படி உள்ளான சிந்தனையில மாற்றத்தை கொண்டு வரதுன்னு இப்போ உங்களுக்கு விளங்குதா? உள் சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மனதில் பொய்கள் உங்களுக்கு எந்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது? யாராவது ஏதாவது செய்த உடனே நிப்பாட்டிட்டு பாருங்க உங்களோட மனதில் என்ன சொல்லுதுன்னு. உங்களுக்கு என்ன பொய் உங்களுக்குள்ள சொல்லுது? அந்த பொய் தான் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். எல்லாரும் என்ன பாருங்க, பார்க்குறீங்களா? எல்லாரும் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், இதான் விஷயம். நீங்கள் மற்றவங்க ஏதாவது செஞ்சோன்னா நோவாடிக்குது தானே, உங்களுக்கு நோவுது தானே, உங்களுடைய இருதயம் உடையுதானே. இருதயம் உடைவதற்கு காரணம் மற்றவங்க செய்ததோ சொன்னதோ அல்ல. தெளிவா இருக்கா? மற்றவங்க சொன்னதோ செய்ததோ அல்ல உங்கள் இருதயம் உடைவதற்கான காரணம். உங்கள் இருதயம் உடைவதற்கான காரணம் மற்றவங்க செய்யும் பொழுது, சொல்லும் பொழுது நீங்க உங்களுக்கு என்ன சொல்றீங்க, அதுதான் உங்களை உடைக்கிற காரணம். விளங்கிக் கொள்றீங்களா? இது ஒரு முக்கியமான சத்தியம், விட்டுறாதீங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வெளிப்பாடு, பிடிச்சுக்கொள்ளுங்க. மற்றவங்க செய்கிறது உங்களை உடைக்க முடியாது, மற்றவங்க சொல்றது உங்களை உடைக்க முடியாது. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதனால் நீங்கள் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி தான் முக்கியம். அந்த செய்தி உங்களுக்கு மாற்ற முடியும் என்றால் உங்களை ஒரு நாளும் ஒருவராலும் உடைக்க முடியாது. ஆமென், ஆமென். என்ன நீங்க உங்களுக்கு சொல்ற செய்தி? நான் ஒரு போதகராக செயல்படும் பொழுது, ரைட், எங்கேயாவது போனேன்டா யாராவது சொல்லுவாங்க, ஏதாவது பாஸ்டர்
நீங்கள் வந்து முந்தி இருந்த பாஸ்டர் மாதிரி இல்லை பாஸ்டர் என்று ஏதாவது சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற எல்லா நேரத்திலையும் நான் எனக்கு என்ன சொல்லுவேன் தெரியுமா? யூ ஆர் நாட் குட், நீ ஒரு நல்ல நபர் இல்லை, உனக்கு இது இந்த வேலை சரி வராது, உனக்கு இந்த தலைமை போதரெல்லாம் உனக்கு சரி வராது, நீ ஏதோ போய் வேதாவது செஞ்சுக்கொள்ளு. இதைத்தான் நான் எனக்கு சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது இல்லை. இதை நான் எனக்கு சொல்லுவேன், நீங்கள் ஏதாவது கம்பேர் பண்ணிக்கொள்ள, ரைட்? ஆனால் என்னைக்கு நான் அதை கண்டு அதுக்கு பின்பதாக நான் எனக்கு சொல்கிற காரியம் என்னென்னா, இல்லை, ரைட், அந்த பாஸ்டர் செஞ்ச விஷயம் வேற, நான் செய்கிற விஷயம் வேற. ஆண்டவர் எனக்குள்ளால செய்த நன்மையான காரியங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் எனக்கு சொல்றார், நான் உனக்குள்ளால் செய்த நன்மையான காரியங்களை கொஞ்சம் சிந்தித்து பார். அது மற்றவர்களுக்கு போல நான் உன்னை ஆயத்தப்படுத்தவில்லை. மற்றவர்கள் செய்கிற வேலையை செய்வதற்கு இந்த நேரத்தில் உன்னை நான் இங்கே கொண்டு வரவும் இல்லை. உன்னை நான் இந்த நேரத்தில் கொண்டு வந்தது உனக்குள்ளால நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு மட்டும் நீ முதலிடம் கொடு. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னுடைய அப்பா. நீ செய்கிறதோ செய்யாததோ எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உன்னை ஏற்றுக்கொள்வது, நான் உன்னை பிரியமாக இருக்கிறேன், நான் உன்மேல் அன்பு செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை நான் எனக்கு சொல்லுகிற பொழுது மற்றவங்க சொல்கிறதில்ல எனக்கு பாதிப்பு இல்லாமல் போயிடும். ரைட்? இப்போ விளங்குது அப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வரதுன்றது. கடைசியாக நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். ரைட்? கடைசியாக வந்து அந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நாங்கள் இயேசுவினால் கவரப்பட வேண்டும். எங்கள் இருதயம் இயேசுவினால் கவரப்பட வேண்டும். எவ்வாறு எங்களுடைய இருதயம் இயேசுவினால் கவரப்படுகிறது? 20-21 வசனத்தை வாசிங்க. 20 வசனம் 21 வசனம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்க, இல்ல பவுல் என்ன சொல்லிக்கிறார்? 20 வசனம் திரும்பி போடுங்க. நீங்கள் இவ்விதமாய் இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இயேசுவை ஒரு நபரை கற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு புத்தகத்தை கற்றுக்கொள்ளலாம். ஒரு நபரை கற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு நபரோடு இருப்பது அனுபவம், கற்றுக்கொள்ள முடியாது. இது கற்றுக்கொள்ள என்று சொல்லுற இந்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் ஒரு புத்தகத்தை வாசித்து புரிந்து கொள்ளுதல் அல்ல. இந்த கற்றுக்கொள்ளுதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் ஒருவரோடு ஒரு அனுபவத்துக்கு வருதல். இயேசுவை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், இயேசுவை நீங்கள் காண வேண்டும். இயேசுவை காண்கிற பொழுதுதான் உங்கள் இருதயத்தில் சிந்தனை மாறப்போகிறது. எப்படி நான் இயேசுவை காண்பது? இயேசுவை நான் எப்படி காண்பது? நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு விதம். நீங்கள் இயேசுவை காண்ற விதம் எப்படி என்றால், நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசுவை காண்றதுக்கு பாருங்க. அதாவது நாங்க வந்து இந்த இடத்துல சொல்லுது, எங்கட பழைய மனிதன், பாவியான மனித உடையை கலட்டி வீசி விட்டு 22 வசனம் சொல்லுது, புதிய மனிதன், நீதியுள்ள மனிதனை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுது. ஆனா இயேசு என்ன செய்தார்? அதற்கு எதிரானதை செய்தார். காண்றீங்களா இயேசு செஞ்சதை? அவர் நீதியுள்ள நபரை பரலோகத்தில் கலட்டி வீசிவிட்டு, பரிசுத்தமான நபரை அவர் மேல் இருந்ததை கலட்டி வீசிவிட்டு, பிலிப்பியர் 2 அதிகாரம் சொல்லுது, என்ன செய்தார்? பாவியான என்னை அவர் அணிந்து கொண்டார். உங்களுக்கு உங்களுடைய பாவத்தை கலட்டி வீசி நீதியை அணிந்து கொள்வதற்காக இயேசு அவருடைய நீதியை கலட்டி வீசி விட்டு பாவத்தை அணிந்து கொண்டு சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய வாழ்க்கையை கொடுத்தார். அவர் அது செய்ததின் நிமித்தம் இன்றைக்கு உங்களுக்கு உங்களுடைய பாவமான நபரை கலட்டி வீசி விட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்? நீதி உள்ள நபரை அணிந்து கொள்ளக்கூடியதா இருக்குது. காண்றீங்களா இந்த இயேசுவை? காண்றீங்களா இந்த இயேசுவை? நாங்கள் வந்து நிற்போம். காண்றீங்களா இந்த இயேசுவை? எழுப்போம். இந்த இயேசுவை நீங்கள் காண்கிற பொழுது உங்களுக்காக தன்னையே, தன்னுடைய நீதியுள்ள நபரை கலட்டி வீசிவிட்டு உங்களுக்காக அவர் வந்து மனிதனின் பாவியான ஆடை அணிந்து கொண்டு சிலுவையில் எங்களுக்காக மரித்த இயேசுவை உங்கள் இருதயம் காண்கிறதா? காண்கிறதா? இந்த காலை நேரத்தில் காணக்கூடியதா இருக்குதா? எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த இயேசுவை காண்றீங்களோ அதுதான் உங்கள் சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வந்து உள்ளான மாற்றங்களின் ஊடாக வெளியே உங்களை மாற்றக்கூடியது இது மாத்திரமே. இந்த காலை நேரத்தில் எங்களோட வாழ்க்கைகளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு மாற தேவையாக இருக்கிறது. சொல்லுங்க ஆண்டவருக்கு, சொல்லுங்க. உங்களோட குரல் ஆண்டவர் கேட்கட்டும். குரலை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு மாற வேண்டும், ஆண்டவரே
என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் என்னால் மாற முடியாது, இந்த பழைய நபரால் மாற முடியாது. ஒரு வார்த்தை சொல்லுகிறது, பழைய நபரை கலட்டி வீசிவிட்டு புதிய நபரை அணிந்து கொள்ளும்படி. ஆண்டவரே, நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் அந்த பழைய நபரை கலட்டி வீசுவதற்கு, புதிய நபரை அணிந்து கொள்வது. அதே போல் உள்ளான சிந்தனையில் மாற்றம் ஏற்பட எங்கள் உள்நோக்கங்கள் மாற வேண்டும். இன்னுமே நாங்கள் வெட்கத்துக்காக, பயத்துக்காக, கௌரவத்துக்காக வெளியே காரியங்கள் செய்யாமல், ஆண்டவரே அப்பா, உங்களை சந்தோஷப்படுத்த நீங்கள் எங்களுக்கு செய்த அந்த பெரிய அர்ப்பணிப்பை ஆண்டவரே அதற்கு பிரதியுத்தரமாக வாழ்கிற வாழ்க்கைகளாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய அடையாளத்தை மாத்துங்க ஆண்டவரே. அடையாளம் வந்து இந்த உலகத்தால் கொடுக்கப்பட்ட அடையாளம் அல்ல. எங்கள் அடையாளம் நாங்கள் தேவனின் மகன், தேவனின் மகள் என்ற அடையாளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் சிந்தனையின் ஆவியில், அதாவது சிந்தனை ஆரம்பிக்கிற இடத்தில் மாற்றம் வர வேண்டும் ஆண்டவரே. அந்த மாற்றத்தை கொண்டு வர நாங்கள் எங்களுக்குள் சொல்லுகிற பொய்களை கண்டு அந்த பொய்களை எதிராக உங்களுடைய நற்செய்தியை, அந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு பிரசங்கிப்பதற்கு நாங்களே எங்களுக்கு பிரசங்கிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. கடைசியாக எங்கள் சிந்தனை இயேசுவினால் கவரப்பட வேண்டும். எங்கள் சிந்தனைகள் இயேசுவினால் கவரப்பட வேண்டும். நாங்கள் ஆண்டவரே அந்த பாவியான நபரை கலட்டி வீசிவிட்டு நீதியான நபரை அணிந்து கொள்வதற்காக, இயேசுவே நீங்கள் பரலோகத்தில் நீதியான நபரை கலட்டி வீசிவிட்டு பாவியான எங்களை அணிந்து கொண்டு எங்களுக்காக சிலுவை சென்றீரே. எங்கள் இருதயங்கள் உங்களை காணட்டும் ஆண்டவரே. ஜெபிங்க, அங்கதான் எல்லாமே ஆரம்பிக்குது. நீங்க இயேசு செய்த அந்த சுவிசேஷம், இயேசு செய்த அந்த அர்ப்பணிப்பை எவ்வளவு காண்கிறீர்களோ அவ்வளவு உங்கள் இருதயத்தில் மாற்றம் வரப்போகிறது. காணுங்க. இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை காண வைங்க, ஆண்டவரே எங்களை காண வைங்க என்று சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி இயேசுவே. உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறேன். உங்கள் பிள்ளைகளோடு வழி நடத்தி முன்னோக்கி செல்லும் அப்பா. சித்தம் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் நடைபெறட்டும். இந்த கிழமையில் விசேஷமாக எங்கள் தேசத்தை நாங்கள் பொறுப்பு கொடுக்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வருகிற பொழுது ஒரு புதிய ஆண்டவரே ஜனாதிபதி இந்த தேசத்துக்கு வரப்போகிறார். அதை உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறோம். உங்கள் சித்தம் பரலோகத்தில் நடைபெறுவது போல எங்கள் மத்தியிலும் நடைபெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது பிதாவின் அன்பும் இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்களோடு இன்றும் என்றும் இருக்க கடவுது. ஆமென், ஆமென்.